ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சரி, இப்போ என்னடா பண்ண சொல்ற? ஸோ வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. பிகாஸ் நம்ம இப்போ லாங் வீடியோஸ் போடுறதே கிடையாது, வீடியோஸே போடுறது கிடையாது. இதில் வேறு என்னடா லாங் வீடியோஸ் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்களா? ஆமாம் கைஸ், நம்ம கொஞ்சம் வீடியோஸ் போடுறது கம்மி பண்ணியாச்சு. முதலே கம்மியாக தான் போட்டுட்டு இருந்தோம். இப்போ அதுவும் போடுறதில்ல. ப்ராப்பராக சேனலை மெயின்டைன் பண்ணாதனால இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கோம். சரி, ஓகே, சேனலில் இனி ப்ராப்பரான வீடியோஸ் கண்டென்ட்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மாயமோ மந்திரமோ தெரியல. ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப 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 தேவை. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். ஸோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சீக்கிரம் சேரும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி என்ன கண்டென்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே கோயம்புத்தூரில் ஒரு எக்ஸோ போட்டிருக்காங்க கைஸ். எக்ஸோன்னு சொல்லிட்டேன்னா எக்ஸ்போ போட்டிருக்காங்க கைஸ். ஸோ அதுக்கு தான் போக போகிறோம். ஆகாஷ் இன்றைக்கி ஒர்க். ஆக்சுவலி டுடே இஸ் சாட்டர்டே எனக்கு வீக் ஆஃப். ஆகாஷ்க்கு ஒர்க், ஹாஃப் அ டே ஒர்க். ஸோ அவன் ஒர்க்கில் இருக்கான். அதனால நான் ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 1:30க்கு இங்கேருந்து கிளம்புறேன் வீட்டில் இருந்து. ஸோ அப்போது நான் அங்கே போனேன்னாக்கா அவன் என் கூட ஜாயின் பண்ணிக்குவான். அதனால நான் அப்படி கிளம்பியிருக்கேன். ஸோ எக்ஸ்போவில் எல்லாமே கம்மியாக இருக்கும், உங்களுக்கு பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும் அப்படி சொல்லி ஒரு ரீல்ஸ் தான் பார்த்தோம். பட் நம்ம போயிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வீட்டிலேருந்து கிளம்புறோம். ஹோப் இந்த எக்ஸ்போ ஒரிஜினலாகவே அப்படி இருந்துச்சுனாக்கா நல்லாயிருக்கும். ஸோ அங்கே போய்ட்டு உங்களுக்கு எப்படியெல்லாம் கலெக்ஷன்ஸ் இருக்குது, என்னென்னலாம் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். அதுக்கு உங்கள் சப்போர்ட் வேணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னடா இவன் ஆரம்பத்துலேருந்து சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்குறீங்களா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் மோட்டிவேஷ்னலாக நிறைய வீடியோஸ் போட முடியும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப். இப்போ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பலாம். பிகாஸ் இங்கேயும் லேட் ஆகிடுச்சு. அங்கே போயிட்டு அவனை பிக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த எக்ஸ்போக்கு போகணும். ஸோ நம்மளுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் கைஸ். ஒரு வழியாக நம்ம பஸ் ஏறியாச்சு. பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கூட்டமே கிடையாது, நாம மட்டும் தான் உட்காந்துருந்தோம். இன்னொன்று என்னன்னாக்கா, ஆகாஷ் பின்னாடி வரான்னு தெரியாமையே நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் கேஷுவலாக. கைஸ், ஒரு வழியாக தேடுற வேலையை மிச்சப்படுத்துகிற மாதிரி வந்துட்டான். மீட் பண்ண உடனே சரி நம்ம இப்போ எக்ஸ்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பஸ் ஏறணும்னு கேட்டால் அவன் என்கிட்ட திருப்பி கேட்குறான். சரி, 2 பேரும் அங்கே பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இப்போ நான் பாட்டு பாடிட்டு இருக்கேன் கைஸ். நான் ஒரு பெரிய சிங்கர். ஸோ இப்போ தான் இந்த பிளேஸ் தான் எக்ஸ்போ போடுற பிளேஸு. இது ஜென்சி ரெசிடென்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இறங்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போ ரொம்ப கூட்டமாகவும் இல்லை, ரொம்ப கூட்டம் கம்மியாகவும் இல்லை, ஒரு ஆவரேஜான கூட்டத்தில் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு போன உடனே அங்கே நிறைய விமென்ஸ் எல்லாம் இருந்ததை பார்த்துட்டு, இது லேடிஸ் கலெக்ஷன் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் திரும்பி வந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறமேல் தான் இல்லை, இதுதான் எல்லாத்துக்கும் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்று ஒன்றா போய் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு போய் பார்க்கும்போது நிறைய கூட்டம் இருக்குது, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தோம். பட் ஆனால் அங்கே போயிட்டு பேண்ட் செக்ஷனில் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அவ்வளோ கலெக்ஷனே இல்லை கைஸ். அதுவும் சைஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ரீல்ஸில் சொன்ன மாதிரி டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டும் கிடையாது. அது எங்களுக்கு என்னமோ ஆக்சுவல் ரேட் அதுதான் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இதில் என்ன பெரிய டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. அங்கே இருக்கவங்களும் கொஞ்சம் பேர் நிறைய பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அதில் நிறைய டேமேஜ் பீசஸ் வேறு இருந்துச்சு, நம்ம தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. சைடில் பார்த்திங்கன்னா ஃபேனும் இருந்துச்சு, அதையும் விற்றுட்டு இருந்தாங்க. அதை அவன் போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருந்தான், எப்படி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நானுமே சரி நம்ம ட்ராக் பேண்ட்ஸாச்சும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமேல்ட்டு எனக்கு இந்த ஹுட்டி கிடச்சிச்சு. சரி, இந்த ஹுட்டியை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். அங்கே போயிட்டு எனக்கு இதுதான் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. சரி, நமக்கிட்டையும் இல்லை, இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை போட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஒயிட் மேன் தொப்பி இருக்கா? போடு, ஓட்டிக்கார ஆகிட்டா. ஃபைனலாக நம்ம அந்த ஹுட்டியை வாங்கியாச்சு. அது மட்டும் தான் வாங்கினேன். பிகாஸ் அங்கே சாட்டிஸ்ஃபைடாக இல்லை கைஸ் நிறைய பொருள் வாங்கிறதுக்கு. ஸோ அங்கேருந்து அப்படியே நாங்கள் டுவர்ட்ஸ் டவுன் ஹால் கிளம்பி வந்துட்டோம் கைஸ். எக்ஸ்போன்னு சொல்லி
சரியான ஏமாத்து எக்ஸ்போ கைஸ். இது வாங்கிட்டா ஏமாத்தி நான் வந்ததுக்கு ஏதாச்சும் ஒன்று வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாக் ஒன்று வாங்கியிருக்கேன், குட்டி மாதிரி. நான் வந்து ஒருத்தர் வந்து கை நிறைய பேக் நிறைய வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தான். பட் ஆனால் ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு இங்கே வந்து ஒரு ப்ராடக்ட்டும் கிடையாது. சைஸு எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. நம்மளோட சைஸ்க்கு எதுவுமே கிடையாது. ஸோ வந்து இந்த மாதிரி எக்ஸ்போ வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷனில் வந்தீங்கன்னா அது வந்து சரியாக வராது. எக்ஸ்போ போட்டு இல்லைடா, அந்த வழியில் வந்துருப்பாங்கடா. பொம்மைலாம் வாங்கிட்டு வராங்க. கைஸ், அட் ஃபைனலாக வி ரீச்டு ஹோம். டைம் பார்த்தீங்கன்னா நேரம் கரெக்டாக 9 ஆயிடுச்சு. காலையில் 8 மணிக்கு கிளம்புனால் மதியம் 12 மணிக்கு கிளம்புனால் நைட்டு 9 மணிக்கு வந்துட்டோம். எக்ஸ்போன்னு சொல்லி எங்களை வந்து ஃபெட்டப் பண்ணிட்டாங்க கைஸ். ஸோ நீங்களும் இந்த மாதிரி எக்ஸ்போலாம் நம்பி போனீங்கன்னா ஒரு 2-3 டைம் விசாரிச்சுட்டு போங்க. எங்களை மாதிரி போய் மொக்க வாங்கிட்டு வந்துடாதீங்க. ஸோ வந்து இதெல்லாம் நமக்கு ஒரு லெசன். நெக்ஸ்ட் எக்ஸ்போ போடும்போது நம்ம வந்து போய் கூட பார்க்க மாட்டோம். பிகாஸ் நமக்கு தெரியும் இவங்கெல்லாம் எப்படி நம்மளை ஃப்ராட் பண்ணி ஏமாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு. இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு வந்து ப்ரமோஷன் வருதுன்னு சொல்லிட்டு கண்டது போனதெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. ஒன்று உண்மையாக சொல்லிடணும், இதுதான் பிராண்டு, இவ்வளோ ரேஞ்சில் இருக்கும். 1000 ரூபாய் 500 ரூபாய் 200 ரூபாய் எங்கேயுமே இல்லை. அதுக்கு நம்ம டேரெக்டாக போய் அந்த பிராண்ட்லேயே வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா டேரெக்டாக போய் வேறு பிராண்டு கூட வாங்கிக்கலாம். அது மட்டும் தான் 200 ரூபாய். மிச்சது எதுவுமே 200 ரூபாயில். அதுவுமே அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னாக்கா இருக்கிறதுலே பெரிய சைஸ் எது இருக்கோ அதுதான் கொண்டு வந்து போட்டிருக்காங்க. என்னோட சைஸுக்கெல்லாம் தேடி பார்த்தா ஒன்றுமே கிடைக்கல. இவன் சைஸே கிடைக்கலன்றப்போ என் சைஸ் கிடைக்குமா நினச்சி பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஹேண்ட்பேக் 5,000 சொன்னாங்க. 5,000 டிஸ்கவுண்ட் பண்ணி சொல்கிறான் 2,500. இன்னொரு 10,000 டிஸ்கவுண்ட் பிரைஸ் 5,000 ஆமா. பூமா ஷூ வந்து 10,000 10,999 ஒன்லி. அதில் 10% போயிடுச்சுன்னா மிச்சத்தை வாங்கணுமா கைஸ்? வாட் இஸ் திஸ்? அதில் கலெக்ஷனில் ஒன்று தான் வச்சுருக்கான், ஒரே ஒரு கலர் தான் வச்சுருக்கான். அதுக்கு அந்த ரேட் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து யாரும் இந்த மாதிரி ஏமாந்து போய் வாங்கிடாதீர்கள். ஸோ வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா போகலாம். நாங்கள் போகணும்னு சொல்ல, எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் சொல்கிறோம். ஸோ வந்து நாளை புது வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம் கைஸ். டடா, பாய் பாய்.